செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பிரமோத் இப்போ ஓப்பனிங் பவுலிங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய் ப்ரோ அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ஹசன் ப்ரோ. செகண்ட் பால் இங்கே நல்ல ஒரு ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு. ஒரு நல்ல அருமையான பேட்டிங் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ அவரோட ஸ்டைல் பேட்டிங் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக்ட்னே சொல்லலாம் பிரமோதிங்க. இது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் டு அதுவும் நல்ல ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே அரசனை. ஒரு குட் ஸ்டாப் இருங்க பிரமோத் டு ஹாசன். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் இங்கே. நியூ பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிட்டிங் தான். நெக்ஸ்ட் பால் இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்டாப் அது போயிருக்குங்க. போயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணாப்புல ஆனால் அது எட்ஜ் ஆகி மறுபடியும் கையிலேருந்து வெளில போயிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் இன்னிங்ஸோட செகண்ட் ஓவர். நல்ல ஒரு பவுலிங். சரி என்னோட நெக்ஸ்ட் பால் அது நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா. ஒரு நல்ல ஒரு கேட்ச் இங்கே சிராஜ் ப்ரோ. வெல் கேட்ச்னு சொல்லலாம். சிராஜ் ப்ரோ அருமையாக அந்த கேட்சை எடுத்திருக்காருங்க. இந்த நல்ல ஒரு கேட்ச் இங்கே கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு சிராஜ் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ள நம்ம அன்வேஷ் ப்ரோ. அன்வேஷ் ப்ரோ கேட்கவே வேணாம். அன்வேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குவைத்தில் ஒரு நம்பர் 1 பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக இவரோட பேட்டிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்வேஷ் பாய், I'm waiting for the Anvesh boys batting. Finally he came in. Side ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே அன்வேஷ் நல்ல ஒரு ஷாட்டுங்க பார்த்தீங்கன்னா. ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே சிராஜ் ப்ரோ. வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம் கேப்டன் சிராஜ். சைட் ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு விஜய் ப்ரோ. கேட்சிங்க ஒரு அருமையான கீப்பிங் கேட்சிங்க பார்த்தீங்கன்னா. பேக் டு பேக் விக்கெட் போயிருக்குங்க இங்கே. விஜய் ப்ரோ குரூஷியலான விக்கெட்டை எடுத்திருக்காங்க. விஜய் ப்ரோட விக்கெட்டை கண்டிப்பாக வந்து வெல் கீப்பிங்னே சொல்கிறாங்க. அருமையான கீப்பிங்க பார்த்தீங்கன்னா. இளங்கோ வெல் கீப்பிங் ஒரு அருமையான கேட்ச். இது குரூஷியலான விக்கெட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு 2 விக்கெட் வந்து குரூஷியலான விக்கெட் போயிருக்கீங்க. இருந்தாலும் இங்கே பின்னாடி நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான பவுலிங்க சைட் ப்ரோ பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரவுண்டரு. ஒரு பேட்டிங் இன்றைக்கி எடுக்கல, இருந்தாலும் ஒரு பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காருங்க. அந்த வேகத்தை ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லெக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஷாட் அப்படி இருக்கும். நல்ல ஒரு ட்ரைவ் ஷாட் இங்கே. கிளாசிக் ட்ரைவ் ஷாட்னே சொல்லலாம். ஒரு குட் ஸ்டாப் இங்கே சைட் ப்ரோ. ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல ஒரு ஷாட் விக்கெட் பார்த்தீங்கன்னா. ஒரு அருமையான கீப்பிங் கேட்ச். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஷாட்டிங்க. ஒரு சினி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஸ்டாப்பிங்க சினி. ஒரு டாட் பால். சால்மே டைட்டன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரைவ் ஆடியாகணும். நல்ல ஒரு குட் ட்ரைவ். ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பிரமோதோட நெக்ஸ்ட் பால் டு அன்வேஷ் ப்ரோவோட ஷாட்டுங்க. இது சொன்ன ஷாட்டு இதுதாங்க. அவரோட ஷாட்டு சிக்னேச்சர் ஷாட்னா வந்து அன்வேஷ் ப்ரோவோட ஷாட் இதுதான். லெக் சைடு நான் சொன்ன மாதிரியே அடிச்சிருக்காரு. சிக்னேச்சர் ஷாட். பிரமோட் டு அன்வேஷ் ப்ரோ. ஃபுல் டாஸ் பால். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 நோ பால் இருக்காங்களா? நோ பால் 6 பார்த்தீங்கன்னா. அன்வேஷ் ப்ரோ ஷாட்டு பார்த்தீங்கன்னா. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகலை. நான் இந்த பால் பார்த்தீங்கன்னா சொல்லி அடிச்சிருக்காரு அன்வேஷ் ப்ரோ. லெக் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லெக் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க. இந்த வெளில போயிருக்கு. இந்த பால் வந்து கண்டிப்பாக வந்து பவுண்ட்ரி தான் சான்ஸ் இருக்குது. குட் ஸ்டாப்புங்க. அது நல்ல ஒரு ஸ்டாப்னே சொல்லாங்க. ஏன்னா பால் போகல. நெக்ஸ்ட் ஒரு ஓவர் த்ரோ
மறுபடியும் பின்னாடி போயிருக்கு. அடுத்த ஒரு ரன்னு போயிட்டுருங்க. அங்கே ஆள் இல்லை. ரதீஷ் 4th ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் இங்கே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு குட் ஃபீல்டிங் தான் சொல்லலாம். இங்கே விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஷாட். நெக்ஸ்ட் பால் டு அன்வேஷ் ப்ரோ, நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு குட் ஃபீல்டிங் இங்கே சிராஜ் ப்ரோ. அகைன் நல்ல ஒரு குட் ஃபீல்டிங். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் இங்கே முடியுது. ஒரு நல்ல பவுலர் இங்கே விக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலருங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிருக்காரு. இந்த நம்ம வீடியோவில் எடுத்திருக்கோம், அதனால் நமக்கு தெரியும், பார்க்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒரு அருமையான பேட்டிங் பண்ணாப்புல. அதே சமயம் ரன் ரொட்டேட் பண்ணிட்டுருக்காங்க, பாலை வேஸ்ட் பண்ணாமல். ஃபுல் டாஸ் பால் பார்த்திங்கன்னா ஒரு லெக்சர் போயிருக்கு, ஒரு சிங்கிள். இப்போ இங்கே டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது ஈகிள் எம்பையர் கிரவுண்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம டிசி அண்ட் சால்மியா டைட்டன்ஸோட கிரவுண்டு பார்த்திங்கன்னா இங்கே. இந்த பால் நல்ல ஒரு பேட்டிங்கு பார்த்தீங்கன்னா கேப்பில் போயிட்டுருக்கு. அங்கே ப்ரமோத் ஒரு நல்ல குட் ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் 2 நல்ல ஒரு ஷாட்னு பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்குது, 6. இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே கண்ணிலே நிற்கிதுங்க. இந்த பால் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது, எல்லாம் அப்படியே மேலே பார்த்தபடியே இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா சமீர் ப்ரோ ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். இந்த ஷாட்டு சரி ப்ரோ. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு இதை திருப்பி அடிச்சிருக்காரு. இதுவும் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, 4ங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க, இங்கே லெக் சைடு போயிருக்கு மறுபடியும். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, பார்க்கலாம். ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு 2 ரன்ஸாக ஒரு நல்ல ஒரு குட் ரன்னிங், இங்கே ஒரு குட் ரன்னிங். நல்ல ஷாட்டுங்க, ஒரு நல்ல ஒரு ஷாட்டு இங்கே வெளியில் போயிருக்கு, 6. கண்டிப்பாக இந்த ஓவர் விட்டுட்டு அடுத்த ஓவர் அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஓவர்லேயே கனெக்ட் பண்ணிக்காரு சமீர் ப்ரோ. 4 overs and 57 runs, 2 wicket loss. சின்ன ஒரு டிஸ்கஷன், ஏன்னா விக்கெட் போகலை இன்னும், ஒரு 2 wicketsல அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு. பார்க்கலாம். பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சைடு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் 2 wicket எடுத்தாங்க. இப்போது பேட்டிங் சைடும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருமே, பேட்ஸ்மேன் அவினேஷ் ப்ரோ அண்ட் சமீர் ப்ரோ. ஃபஸ்ட்டு பால் இங்கே அந்த பால் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேட்சுங்க பார்த்தீங்கன்னா அரசன் பேட்டிங்னே கலக்கினார். அதே சமயம் பவுலிங்கில் வந்த ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் பார்க்குறதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சமயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அரசனோட நெக்ஸ்ட் பால் 2 பாம்பே ஃபைசல் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு பேட்டிங், ஒரு சின்ன ஒரு அப்பீல். விக்கெட்டா இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே சிராஜ் ப்ரோ. ஃபைசல் பார்த்தீங்கன்னா கையில் போயிருக்கு, திரும்பி வந்திருக்காரு ரிட்டர்ன், விக்கெட் இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங்க சிராஜ் ப்ரோ, குட் கால்னு சொல்லலாம் அனேஷ் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு கேட்சா, ஒரு அருமையான கேட்ச், இங்கே ஒரு வெல் கேட்ச்னு சொல்லாங்க. இங்கே ஃபைசல் ப்ரோ விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காரு இவர் சிராஜ் ப்ரோ. நான் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட். அனேஷ் ப்ரோ ஒரு அருமையான பேட்ஸ்மேனு, நல்ல ஒரு பேட்டிங், கனெக்ட் ஆகலை. சிராஜ் ப்ரோ ஒரு அருமையான ஃபீல்டிங்கு. நெக்ஸ்ட் பால் இங்கே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பாலுங்க வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி போகுமா, ஒரு பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்குது. ஒரு 4.
நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட், இங்கே ஒரு அருமையான ஷாட் இங்கே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி அன்வேஷ் ப்ரோ, வெல் ஷாட்னே சொல்லலாம். அன்வேஷ் ப்ரோ இங்கே ஸ்டெப் மூவ் பண்ணி அடிச்சிருக்காரு. வெல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்சா இல்லை, காலில் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக காலில் அடிச்சு தான் போயிருக்கு. அதனால் இது விக்கெட் இல்லை. ஒரு சின்ன ஒரு அப்பீல் ப்ரோ அண்ட் ஃபைசல் ப்ரோ விக்கெட்டை. நெக்ஸ்ட்டு கேட்சுங்க. இந்த விக்கெட் தாங்க குரூஷியலான விக்கெட்னு சொன்னாங்க. அந்த விக்கெட்டை அடுத்து எடுத்திருக்காரு விக்கி. 2.5 நல்ல ஒரு குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும் சைட் ப்ரோ அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் முடியுது. ஒரு அருமையான ஓவருங்க, ஒரு அருமையான ஓவர் இங்கே விக்கி. பார்த்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 10 ஒரு குட் பவுலிங். இந்த ஓவர் பார்க்கலாம் என்ன மேஜிக்னு. ஹிட்டிங்கா இல்லை விக்கெட்டா? ஹிட்டிங்க, ஒரு அருமையான ஹிட்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெளில போயிருக்கு முகேஷ். பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் ஒரு 6. முகேஷ் விக்கெட் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால், ஆனால் அதை 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஒரு சிங்கிளா குட் ஸ்டாப் அங்கே விக்கி. சிங்கிள் மட்டும் கையில் இருக்குது, அதனால் ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 ரன்ஸ் வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 பாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டிங். நெக்ஸ்ட் பால் டு அரசன். நல்ல ஒரு பாலுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காரு ஸ்டீனி. பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபீல்டிங் பார்த்துருக்கீங்க. இப்போ பேட்டிங் நல்ல ஒரு ஷாட்டு. கேட்சா வெளியில் போயிருக்கு. 4 சொல்லியிருக்காங்க ஃபீல்டரு. பார்க்கலாம். இப்போது செக் பண்ண போயிருக்காங்க அம்பையர்ஸ். நல்லா 6-4 செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 4 கொடுத்துருக்காங்க. 36 balls 62 runs நீடட்னு. நல்ல ஒரு 10 overs பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 83 for 5 wicket loss, 10 overs and remaining 6 overs 62 runs needed. ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 runs தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து மேட்ச் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து பேட்டிங் இருக்குது, நல்லா பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் ஃபீல்டிங் சரி பவுலிங் சரி நல்லாவும் இருக்குங்க. ஒரு ஃபைட்டாக போய்ட்டு இந்த மேட்ச் நல்ல ஒரு குட் ஃபைட்னே சொல்லலாம் இந்த மேட்ச். சரி 4ங்க பார்த்தீங்கன்னா வெளில குத்தி போயிருக்கு. 1 bounce 4. பிரமோதரா நெக்ஸ்ட் பால் டு நல்லா ஒரு பவுலிங்னஸ் எல்லாம் ஒரு கம்பேக் பவுலிங்னஸ் எல்லாம் ஒரு வைடு. எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்கிது. ஒரு வைட். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது கண்டிப்பாக ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். முகேஷ் ஒரு நல்ல பேட்டிங்க, வெல் பேட்டிங்னு சொல்லலாம். முகேஷ் பார்த்தீங்கன்னா அருமையாக விளாண்டுருக்காரு. இங்கே விக்கெட் போனாலும் நின்று ஆடிட்டுருக்காரு நல்லா அருமையாக. பிரமோதோட நெக்ஸ்ட் பால் டு ஸ்டீனி. அதுவும் நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு கேட்ச் ஆகுமா? கேட்ச். இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டு, சரியாக கனெக்ட் ஆகலை. பேட்டில் நல்லா படல. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். இங்கே மறுபடியும் 6 wicket இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. இப்போது சால்மே டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃபைட் கொடுத்துட்டே இருக்காங்க. அடித்தா இவங்க விக்கெட் எடுக்கிறாங்க, இவங்க விக்கெட் எடுத்தால் திரும்பவும் இவங்க அடிக்கிறாங்க. ஸ்கோரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபைட் ஸ்கோர்லேயே போயிட்டுருக்கு. ஒரு ஓவருக்கு 10 runsங்கும் போது கண்டிப்பாக வந்து
ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருக்கும். பவுலிங் சைடும் சரி, பேட்டிங் சைடும் சரி. ஏன்னா இந்த ஓவரில் 3 பால்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. பார்க்கலாம். பிரமோத் டு ரெடி ப்ரோ, சரி ஃப்ரெடி ப்ரோ. நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருக்கு. ஒரு சிங்கிளா, ஒரு சிங்கிள் 6 4. நல்ல ஒரு ஷாட் இங்கே அரசன்னா குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிங்கிள் மட்டும். பிரமோத் டு ஃப்ரெடி ப்ரோ, நல்ல ஒரு ஷாட்டு, கேட்ச் ட்ராப்புங்க அங்கே. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 26 balls 37 runs நீடட். இது ஒரு நல்ல ஷாட்டு, வெளியில் போகுதா 4. இந்த ஓவர் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவாக. இந்த பால் பார்க்கலாம். லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் ஆனில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் அரசன் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஓவருங்க. நல்ல ஒரு ஷாட், திரும்பவும் வெளில போகுமா, வெளியில் போயிருக்கு. 6 4. ஒரு நல்ல ஷாட்னே சொல்லலாம் இங்கே ஃப்ரெடி ப்ரோ. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் ஷாட். நெக்ஸ்ட் பால் இங்கே, இதுவும் அருமையான பால். இது ஒரு விக்கெட் போயிருக்குங்க இங்கே. நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே விக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையான பவுலிங்னே சொல்லலாம். ஒரு 4 கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காருங்க பாலை. நல்ல ஒரு பவுலிங், ஸ்ட்ரைக்கில் இருந்து அடிச்சிட்டு இருந்தாப்புல. இப்போ முகேஷ் ப்ரோ நல்ல ஒரு ஷாட்டு போயிட்டுருக்கு. 4 தாங்க இது கண்டிப்பாக. வெல் பவுண்ட்ரின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைக்கு சேஞ்ச் பண்ணவே விடல ஃப்ரெடி ப்ரோ. முகேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுண்ட்ரி. பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆனில் நீங்கள் பால்ஸை வந்து யூஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக போயிருக்கு. ஆனால் கேட்சி மறுபடியும் இங்கே பிரமோத் பார்த்தீங்கன்னா அவரோட பேக் டு பேக் ஓவரில் வந்துட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு தான். ஆனால் வந்து பேட்டில் பாட்டமில் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கேட்ச் ஆகிருக்கு. அங்கே விக்கி ப்ரோ ஒரு அருமையான கேட்ச். இங்கே மறுபடியும் ஒரு விக்கெட் போகுது. 8 விக்கெட், 2 விக்கெட்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. இன்னும் 23 runs வேணும். மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு டஃப்பான மேட்சாக போயிட்டுருங்க. செம மேட்சிங்க இது கண்டிப்பாக. பார்க்கலாம். நல்ல ஷாட்டான கேட்சா, சிக்ஸுங்க. வெல் ஷாட்னு சொல்லலாம். ஆனால் இந்த சைடு 6 அடிக்க ரொம்ப கஷ்டமான 6ங்க இது. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க. இந்த பவுலிங் சைட் பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஓவரை யாருக்கு 2 ஓவர் கொடுக்கலாம், இப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் இங்கே பேட்டிங் சைடும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பேட்டிங் போயிட்டுருக்கு. அதே சமயம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து 16 runsங்கிறது 2 ஓவர்ஸ்க்கு ஈஸியாக அடிக்கிற ஸ்கோர் தான். ஓவருக்கு 10ங்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் ஒரே ஓவரில் எப்படியும் ஒரு 10 runs வந்தால் தான் லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 பாலுக்கு 6 runsங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். அதே சமயம் பவுலிங் சைட் ரன்ஸ் கொடுத்தா ஐயோ இது அருமையான பவுலிங் தான். ஆனால் பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்கு. அதனால் ரன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 12 runs வேணும். நல்ல ஒரு ஷாட் இங்கே விக்கி ப்ரோ. நல்ல ஒரு குட் ஸ்டாப்னஸ் எல்லாம். ஒரு சிங்கிள் மட்டும் ஏன் சொல்லலாம். மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட் பால் அந்த 4 போகலைன்னா இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும் மேட்ச்சு. பார்க்கலாம். ஏன்னா விக்கெட்டும் இல்லை. அதனால நம்ம எந்த சைடு வந்துட்டு மேட்ச் போகுதுன்னு இது வரைக்கும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் மேட்ச்னு சொல்லலாம் இது. சின்னியோட நெக்ஸ்ட் பால் டு அன்டோ, லெஃப்டி பேட்ஸ்மேன். டாட் பால். நெக்ஸ்ட் பால் சின்னி. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் ஆண்டோவுக்கு. இதுவும் ஒரு டாட் பாலாக இந்த பின்னாடி போயிட்டுருக்கு. ஒரு டாட் பாலுங்க. நல்ல ஒரு டாட் பால் இது.
நோ பாலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீபாலாக அந்த டாட் பாலை போட்டிருக்காருங்க சினி. நல்ல பவுலிங் தான் சினி. நெக்ஸ்ட் பால் 2 நல்ல ஒரு ஷாட்டுங்க போயிருக்குங்க. போயிடுச்சு கண்டிப்பாக. இந்த ஷாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்னு சொல்லலாம். ஆன்டோ ஒரு வெல் பேட்டிங், நல்ல ஒரு அருமையாக போட்டிருந்தாங்க. நல்ல பால். ஆனால் இது லெக் சைடு போட்டிருக்காருங்க அந்த சினி பார்த்தீங்கன்னா லெக் சைடு போட்டு இந்த பாலை வந்து ஈஸியாக அவர் மாற்றி கொடுத்துருக்காரு சொல்லலாம். 6 runs நீடட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போடாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் போடலாம், 2 போடலாம், இல்லை சிங்கிள். நல்ல ஒரு குட் ஸ்டாப்னு சொல்லலாம். பவுலிங் போட்டு வந்து நல்ல ஒரு ரன்னிங்கில் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். 5 ரன் வேணும். மேட்ச் ப்ரெஷர் டு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடு அண்ட் பவுலிங் சைடு 2 சைடுமே. செவன் பால்ஸ் 5 runs நீடட். நல்ல ஒரு 6 அடிச்சார் ஆஃப் சைடு. பார்க்கலாம். நல்ல ஒரு ஒரு குட் ஸ்டாப்னு சொல்லலாம் சினி. இதோட இந்த ஓவர் முடியுது. 6 balls 5 runs நீடடுங்க. ஒரு வெல் ஃபைட் மேட்சுங்க இது. ஒரு அருமையான ஃபைட் மேட்ச் கண்டிப்பாக. இப்போ நியூ பவுலராக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பவுலராக உள்ளே வந்திருக்காரு. இப்போ அவரோட ஃபஸ்ட் ஓவர் இங்கே பார்க்கலாம். ஏன்னா இது பவுலர் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம பவுலரே போட்டால் ஓரளவுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு மாற்றிட்டேன். இல்லை ஓவர்ஸ் வந்து எல்லாருக்கும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கூட மாற்றிருக்கலாம். இப்போது வடிவேல் ஸ்ட்ரைக்கில் நோ பால். நோ பால் கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு பால். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 runs தான் தேவைப்படுது. நோ பால் ஏன்னா இப்போது ஃபீல்டரு சேஞ்ச் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் நிறுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா நோ பால் ஆகிருக்கு. அதனால் ஒரு ரன் கிடச்சிருக்கு. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுலர் சைடு தாங்க ப்ரெஷர் கண்டிப்பாக. என்னோட 6 balls ரிமைனிங்கில் இருக்குது. 4 runs நீடட். நல்ல ஒரு ஷாட்டு. மேட்ச் வின் இங்கே சல்மேட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு மேட்சுங்க. செம்ம ஃபைட்டிங்கான மேட்சுங்க இது கண்டிப்பாக. நல்ல ஒரு மேட்ச் இங்கே.